ஹாய், நான் டாக்டர் சந்துரு, பொது மற்றும் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர். லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஆர் கீஹோல் சர்ஜரினா என்ன? நம்ம அப்டமன்ல சின்ன சின்ன கட்ஸ், மோஸ்ட்லி ஒரு 1 சென்டிமீட்டர் லெஸ் தென் தட் கட்ஸ் மூலமா பண்ற சர்ஜரி பேர் தான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. எக்ஸாக்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கட்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் அப்டமன்ல நாங்க கேஸ் ஃபில் பண்ணிடும். இது ஏன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் நமக்கு நல்லா கிளியரா விஷுவலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கட்டை கொஞ்சம் பெருசாக்கி அது வழியா கேமரா போட்டு அதுக்கப்புறம் பண்ற சர்ஜரிஸ் பேர் தான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தையெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்னா கன்வென்ஷனல் மெத்தட்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது பெரிய இன்சிஷன் மூலியமா தான் எந்த சர்ஜரியும் அப்டமன்ல பண்ணுவோம். ஆனா இப்போ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி சின்ன இன்சிஷன்ல பண்றதுனால நம்மளுக்கு ரெக்கவரி டைம் சொல்லும் அது ரொம்ப பெட்டராகவும் இருக்கு. ப்ளஸ் பெயினும் நமக்கு வந்து ரொம்ப பெட்டர் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ டெய்லி நாங்கள் என்னென்ன சர்ஜரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கற்கள், ஹெர்னியா அதாவது குடல் இருக்கும், அப்பெண்டிசைட்டிஸ், மற்ற எந்த அப்டமன்ல இருக்கிற உறுப்புகளுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்லை டயக்னோசிஸ் பண்ணனாலும் நம்ம லாப்ரோஸ்கோபி யூஸ் பண்ணுறோம். கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவேரியன் சிஸ்ட் இல்லை ஃபைப்ராய்ட்ஸு இல்லை யூட்ரஸ் ரிமூவல் இல்லைன்னா எக்டாபிக் ப்ரெக்னன்சி, இது எல்லாத்துக்குமே நம்ம சரி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.